டெல்லியில பிரதமர் மோடி தலைமையில நிதி ஆயோக் கூட்டம் நடந்துச்சு. இந்த கூட்டத்துல தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கலந்துகிட்டாரு. முதலமைச்சருடைய டெல்லி பயணம் பத்தி அறிக்கை வெளியிட்ட தளபதி விஜய் அவர்கள், ஏடிஎம்கே பாஜகவுக்கு இடையில பழைய கூட்டணி மறுபடியும் புதுப்பிக்கப்பட்ட அப்பவே டிஎம்கேவுக்கும் பாஜகவுக்கும் இருக்கிற மறைமுக கூட்டணி பத்தியும் நாம தெரிவிச்சிருந்தோம். அதே மாதிரியே ஊழல் செஞ்சவங்க மேல நடவடிக்கை பாயும் போது உடனடியா அவர் டெல்லிக்கு பயணம் போனா அவர் எந்த ஊழலையுமே செய்யாதவர் போல எல்லாமே மறைக்கப்படும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருந்தோம். அதையும் நிரூபிக்கிறது மாதிரியே எல்லா அமைச்சர்கள் மாதிரியே இப்போ தமிழ்நாட்டு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய டெல்லி பயணமும் அமைஞ்சிருக்கு. டாஸ்மாக் ஊழல் விவகாரத்துல கடந்த மார்ச் மாசம் அமலாக்கத்துறை நடத்தின ரெய்ட தொடர்ந்து ரீசெண்டா டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் மற்றும் டிஎம்கே தலைமையுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு நெருக்கமானவர்களுடைய இடங்கள்ல ரெய்டு நடத்தப்பட்டுச்சு. இதுக்கு இடையில தான் டாஸ்மாக் மீதான அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை கேட்டு உச்சநீதிமன்றத்துல தமிழக அரசு மேல்முறையீடு செஞ்சு இடைக்கால தடையையும் வாங்கினாங்க. இருந்தாலுமே இது நிரந்தர தடை இல்லைங்கிறனால எங்க பேசினா விசாரணை தடுத்து நிறுத்தப்படுமோ அங்க பேசியாக வேண்டிய சூழ்நிலைக்கு வெத்து விளம்பர மாடல் டிஎம்கே அரசுடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தள்ளப்பட்டாரு. அதுக்கு ஏத்த மாதிரியே அமைஞ்சதுதான் நிதி ஆயோக் கூட்டம். எதிர்க்கட்சியா இருக்கும்போது எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு பலூன் விடுறதும், ஆளுங்கட்சியா இருக்கும்போது கை குலுக்குவதும் தான் இந்த கபட நாடக டிஎம்கே தலைமையுடைய பித்தலாட்ட அரசியல். தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தின டிஎம்கே தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திடீர்னு இந்த வருஷம் மட்டும் போக வேண்டிய அவசியம் என்ன? இது மாநிலத்துக்கான நிதியை வாங்குறதுக்காக இல்ல, தன்னுடைய குடும்ப வாரிசு நிதியை காப்பாத்த மட்டும்தான் அப்படின்னு சாமானிய மக்கள் கூட தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு தளபதி அவர்கள். இந்த நிலையில தான் குடும்ப நலனுக்காக தமிழகத்தினுடைய மானத்தை பாஜக கிட்ட டிஎம்கே அடகு வச்சிட்டதா தளபதி விஜய் அவர்கள் குற்றம் சாட்டினது பத்தின செய்தியாளர்களுடைய கேள்விக்கு பச்சா இன் பாலிடிக்ஸ் அப்படின்னு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் பதிலடி கொடுத்திருக்காரு. ராணிப்பேட்டை, பெல் அண்ணா நகர், லாலாப்பேட்டை, சீக்கராஜபுரம் மாதிரியான பல பகுதிகளில் பல லட்சம் மதிப்பீட்டுல முடிஞ்ச திட்ட பணிகளை இன்னைக்கு பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு திறந்து வைக்கப்பட்டுச்சு. நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று முடிவுற்ற அந்த பணிகளை திறந்து வச்சாரு. அடுத்து செய்தியாளர்கள் கிட்ட துரைமுருகன் அவர்கள் பேசும் பொழுது, டிஎம்கே மத்திய அரசு பாஜக கிட்ட குடும்ப சூழ்நிலை காரணமா தமிழக மானத்தை அடமானம் வச்சிருக்கிறதா விஜய் அவர்கள் அறிக்கை வெளியிட்டது பத்தின கேள்வி கேட்டப்போ பச்சா இன் பாலிடிக்ஸ் அப்படின்னு துரைமுருகன் அவர்கள் பதில் அளிச்சிருக்காரு. இந்த மாதிரியான லேட்டஸ்ட் அரசியல் அப்டேட்ஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனல் ட்ரெண்டிங் டார்கெட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.